ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்கிற உத்தரப்பிரதேசில் இருக்க மீரட் டிஸ்ட்ரிக்ட்ல புப்கார்கிங்கிற ஒரு சின்ன அழகான ஊர் இருக்கு. இந்த கிராமத்தில் மக்களோட வாழ்வாதாரம் முழுவதுமாக விவசாயத்தை நம்பிதான் இருக்கு. சில கிராமத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் இருக்கும், சில ஃபேக்டரி இருக்கும், மற்ற தொழில் இருக்கும். பட் இது கடைக்கோடியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமங்கிறதுனால அந்த ஊர்ல வசிக்கிற மக்களோட முழு வாழ்வாதாரமே விவசாயத்தை நம்பிதான் இருக்கு. அப்ப அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்னு சொந்தமா நிலம் வச்சு விவசாயம் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா மற்ற விவசாய நிலத்துல போய் கூலி வேலை பார்ப்பாங்க. இப்படிதான் அந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ஊர்ல சுபாஷ்ங்கிற ஒரு நபர் இருக்காரு. அவர் கொஞ்சம் வசதியானவர். அவருக்கு சொந்தமா நிறைய நிலங்கள் இருக்கு. அதுல விவசாயம் பண்ணி தன்னோட குடும்பத்தை காப்பாத்திட்டு வர்றாரு. இந்த சுபாஷோட மனைவி பேரு கவிதா. இவருக்கு 54 வயசாகுது. அவங்க மனைவிக்கு 52 வயசாகுது. இந்த தம்பதிகளுக்கு 4 குழந்தைகள் இருக்கு. 2 பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தை. ஃபர்ஸ்ட் 2 பெண் குழந்தை, அவங்க 2 பேருமே காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. அடுத்த 2 பசங்களும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணோட பேரு டோலி, செகண்ட் பொண்ணோட பேரு சோனம். அடுத்து அந்த பையனோட பேர் வந்து ஆயுஷ், அவன் 11th படிச்சுட்டு இருக்கான். கடைசி பையனோட பேர் வன்ஷ், அவன் வந்து 10th படிச்சுட்டு இருக்கான். ஸோ இவர் என்னதான் இந்த மாதிரி விவசாயம் பார்த்துட்டு இருந்தா கூட கஷ்டப்பட்டு நிறைய சம்பாதிச்சு தன்னோட பசங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க எல்லாத்தையும் படிக்க வச்சு எப்படியாவது இந்த கிராமத்திலேருந்து அனுப்பி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வர்றாரு. இவர் வயல்வெளிக்கு போய் கடுமையாக உழைச்சா அவங்க மனைவி கவிதா அவங்களும் ஈக்குவலா உழைக்கிறாங்க. வீட்டில் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் கணவனுக்கு சமைச்சு எடுத்துட்டு வயல்வெளிக்கு எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அங்க கொஞ்ச நேரம் கணவரோட வேலை பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்து பசங்க ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்குள்ள வீட்டு வேலைகள்லாம் பார்த்து டின்னர் பண்ணி வைப்பாங்க. இப்படி கணவன் மனைவி தங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக கடுமையா உழைச்சிட்டு வர்றாங்க. இந்த நேரத்தில் இந்த தம்பதிகளோட முதல் பெண் டோலிங்கிற பெண் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி காலேஜ் படிக்கும் போது அதே ஊரை சேர்ந்த ஒரு நபரை வந்து காதலிக்கிறாங்க. பட் 2 பேரும் வேற வேற சமூகத்தை சேர்ந்தவங்க. நம்மளுக்கே தெரியும், இப்ப இருக்கிற நகரத்துல இந்த மாதிரி நம்ம கேஸ்ட் பார்க்காம இருந்தா கூட கிராமத்துல நிறைய இடத்துல பார்க்கறாங்க. சில கடைக்கோடி கிராமத்துல அதை ரொம்ப சிவியரா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்ப இந்த ஐடிலாம் வரவிட்டு நிறைய வந்து காதல் திருமணங்கள் நடக்க ஆரம்பிக்குது, கலப்பு திருமணங்கள் நடக்க ஆரம்பிக்குது. பட் இன்னும் சில கடைக்கோடி கிராமத்துல இந்த ஜாதி வெறி பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த கிராமத்துல வசிக்கிற சுபாஷ்ங்கிற நபருக்கு தன்னோட பொண்ணு இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தனை காதலிக்கிறானே அப்படிங்கிற வந்து அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அக்செப்ட் பண்ணிக்கிற முடியாம மட்டும் இல்ல, இதுக்கு முடியவே முடியாதுங்கிறது. இந்த மாதிரி உனக்கு ஒரு ஐடியா இருந்தா அதை கனவுலே நினைக்காத, இது நடக்கவே நடக்காது. நான் கஷ்டப்பட்டு இந்த ஊர்ல கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ போய் வேற சமூகத்தில் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்னோட மானம் மரியாதை என்ன ஆகும்? அதனால இந்த பையனை இதோட மறந்துரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பட் அவங்க பெண் ரொம்ப அடமண்டா இருக்காங்க. இல்ல இல்ல, அந்த நபரை நான் உயிருக்குயிரா காதலிக்கிறேன், இனிமேல் நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற மாதிரி அடமெண்டா இருக்காங்க. இதை பார்த்தவொடனே இந்த சுபாஷுக்கு பயங்கர கோபம் வந்து, நீ படிச்சதெல்லாம் போதும், வீட்டில் இருக்கிற மாதிரி அவங்கள ஹவுஸ் அரெஸ்டா வைக்கிறாரு. வழக்கம் போல சினிமாவில் காமிக்கிற மாதிரி நம்ம வேற யாருக்காவது திருமணம் பண்ணி வச்சுட்டா இந்த பெண் அவனை நினைக்க மாட்டாளேன்னு சொல்லி தன்னோட முதல் பெண்ணுக்கு ரொம்ப தீவிரமா வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த பெண் என்ன பண்றாங்க, அவங்க அப்பா கிட்ட ஒரு நாள் நேருக்கு நேரம் சண்டை போடுறாங்க. இல்ல இல்ல, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வெறித்தனம் நினைக்கிறாங்க. அப்ப அவங்க அப்பா புரியுற மாதிரி சொல்றாரு, இங்க பாருமா, அவனோட சமூகத்தையும் தாண்டி விட்டுருவோம், அவனுக்கு சரியான வேலை கிடையாது, 1 பைசா சம்பாதிக்கல, அவனோட குடும்பமும் சரியில்லை, 1 பைசா சம்பாதிக்க அவனை நம்பி நீ எப்படிமா போற? அவங்க கூட எப்படி ஒரு குடும்பம் நடத்துவ? நாளைக்கு நீ ஆசைப்பட்டு கேட்கிற பொருள் அவன் உனக்கு எப்படிமா வாங்கி தருவான்? நீ சமூகத்தெல்லாம் விட்டுரு, உண்மையிலே அவங்க கூட போய் உன்னால சந்தோஷமா இருக்க முடியாதுங்கிற மாதிரி இவர் எவ்வளவு எடுத்து சொல்லியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் சம்பாதிக்கட்டாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன குடிசையில ஒரு கஞ்சி குடிச்சிட்டாவது நாங்க இருப்போம், எனக்கு அவன் கூட தான் இருக்கணுங்கிற மாதிரி இந்த பெண்மணி தொடர்ந்து முரண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த சுபாஷ்ங்கிற நபரை பொறுத்த வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட பொண்ணு மனசு மாறிடுவா அப்படிங்கிற மாதிரி அவர் காத்துட்டு இருக்க இந்த நேரத்துல தான் இந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் நடக்குது. அதாவது வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு நபரை காதலிச்சிட்டு இருந்த இந்த குடும்பத்தோட முதல் பெண் டாலிங்கிற பெண் என்ன பண்றாங்க, வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த நபரை போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டு சுபாஷுக்கும் அவங்க மனைவிக்கும் பயங்கர அதிர்ச்சியாச்சு. இந்த கிராமத்துல பல வருடமா கட்டி காத்த தன்னோட மானம் மரியாதை போச்சேன்னு சொல்லி 2 பேரும் வீட்டுக்குள்ளே
காயப்பட்டு கிடக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம விழி பிதுங்கி நிக்கிறாங்க. அப்ப இந்த சுபாஷுக்கு வந்து பயங்கரமா கோபம் வருது. நான் எவ்வளவு சொன்னேன், அந்த பொண்ணு எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பேன், ஸ்கூல் படிக்க வச்சு காலேஜ் படிக்க வச்சு ஒரு நல்ல எதிர்காலத்தை செட் பண்ணி ஒரு நல்ல நபருக்கு நான் திருமணம் பண்ணி கொடுக்கலான் இருந்தேன். இப்படி எவனையோ நம்பி ஓடி போய் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டாலே, என்ன ஊர்ல தலகாட்ட விடாம பண்ணிட்டாலேன்னு தன்னோட பொண்ணு மேல அவருக்கு பயங்கரமான கோபம் வருது. அப்ப அவரோட கோபத்தோட வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா, நீ என்னை ஏமாத்திட்டு போனேல, ஏன் மான மரியாதை வாங்கினேல, இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த தொடர்பும் இருக்காதுன்னு அந்த மூத்த பெண்ணை தன்னோட ஃபேமிலில இருந்து டிஸ்ஓன் பண்றாரு. டிஸ்ஓன்னா அவங்கள வந்து கம்ப்ளீட்டா அத்து விட்டுறது. லீகலா எனக்கும் இந்த பெண்ணுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு பத்திரம் எழுதி அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாரு. என்னோட சொத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு பைசா கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உயிலும் எழுதி வைக்கிறாரு. ஸோ இதையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து சரி, நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக நம்ம 24 மணி நேரம் வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா, நம்மளும் தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு ஸ்லோவா வெளியில வர்றாரு. வழக்கம் போல தன்னோட வயல்வெளிக்கு போறாரு, விவசாயத்தை பார்க்கறாரு. அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிகழ்வுல இருந்து ரெக்கவர் ஆகி வர்றாங்க. அவங்க தம்பி 2 பேரும் ஸ்கூல் போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணோட பேரு சோனம், அவங்களும் இப்ப காலேஜ் போக ஆரம்பிக்கிறாங்க. மனைவி வீட்டு வேலை பார்க்கறாங்க, இவர் வயல்வெளிக்கு போறாரு. இப்படி அந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிக்குது. பட் நம்ம லைஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு காயம் ஏற்பட்டா அந்த காயம் கொஞ்ச நாள்ல ஆறிடும். பட் அந்த காயத்தோட தழும்பு வாழ்க்கை ஃபுல்லா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த நிகழ்வும். என்னதான் இந்த ஏமாற்றமான நிகழ்வுல இருந்து அவங்க வெளியில வந்தா கூட அந்த காயத்தினால ஏற்பட்ட இம்பாக்ட், தன்னோட பொண்ணு இப்படி பண்ணிட்டு போயிட்டாலுங்கிற இம்பாக்ட் வந்து மத்த எல்லாத்தையும் விட சுபாஷ்ங்கிற இந்த நபருக்கு அதிகமா இருக்கு. பட் அவரோட ஏமாற்றத்தோட வெளிப்பாடு வந்து கோபமா வர ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் தன்னோட வீட்டில் இருக்க எல்லார் கூடயும் நல்ல அமைதியா இருந்தவர் இப்ப எல்லார் கூடயும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. தன்னோட மனைவி மேல கோவப்படுறாரு, பசங்க மேல கோவப்படுறாரு, இன்னொரு பொண்ணு மேல கோவப்படுறாரு. இப்படி அவரோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாம எப்ப பார்த்தாலும் கோபத்தோடையும் எரிஞ்சு எரிஞ்சு விடுறாரு. அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கும் டிசப்பாயின்மெண்ட் ஆகுது. என்னடா இவரு, ஏதோ நடந்து போச்சு, இப்படி நம்ம மேல கோவப்பட்டா என்ன பண்றதுன்னு ஒட்டுமொத்தத்தில் என்னதான் அந்த குடும்பம் ரெக்கவர் ஆகி வந்தா கூட இந்த நிகழ்வுனால அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த தாக்கத்தோட வலியும் வேதனையும் இன்னுமே இருந்துட்டு வருது. இந்த டைத்துல ஜூன் மாசம் 23ஆம் தேதி 2025ஆம் வருஷம் இந்த சுபாஷ் தன்னோட மனைவி கிட்ட என்ன சொல்லிட்டு போறாரு, எனக்கு வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன்னு சாயங்காலம் 3 மணிக்கு கிளம்பி போறாரு. ஜெனரலா அவர் வயலுக்கு போனா நெடுநேரம் வேலை பார்ப்பாரு, ஏன் இருட்டுனதுக்கு அப்புறம் கூட வேலை பார்ப்பாரு. என்னதான் அங்க அவ்வளவோ வெளிச்சம் இல்லாம இருந்தா கூட அங்கங்க இருக்க ஸ்ட்ரீட் லைட்லயும் குறைவான வெளிச்சத்திலையும் அவர் தன்னோட வயல்வெளியில இருக்க நிறைய வேலையை ஈவன் வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறம் மாலை நேரத்துல இருந்து இரவு நேரம் வரை கூட வேலை பார்ப்பாரு. ஸோ தன்னோட மனைவி கிட்ட என்ன சொல்லிட்டு போறாரா, நான் வர்றதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு போனவர் 4 மணிக்கு போறாரா. ஸோ கண்டிப்பா 7 மணிக்கு அவர் வீட்டுக்கு திரும்பிடுவாருன்னா அவங்க மனைவி வெயிட் பண்றாங்க, வரல. 8 மணி ஆகுது வரல, 9:30 மணி ஆகுது வரல. உண்மையிலேயே அவங்க கணவர் எங்க போனாருன்னு தெரியல. பட் அப்படி இருந்தாலும் அவங்க கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டாங்க, சரி ஏதோ ஒரு வேலை இருக்கும் வருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த சுபாஷ்ங்கிறவர் கொஞ்சம் வேலை லேட் ஆயிடுச்சு, 9 மணிக்கு வேலையை முடிக்கிறாரு. பட் அப்போ அவர் தன்னோட வயல்வெளியில வேலையை முடிக்கும் போது பக்கத்துலேயே நிறைய வயல் இருக்கும். பட் அப்ப யாருமே இல்லை, எல்லாருமே சாயங்காலம் கிளம்பி போயிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், கிராமத்துல பாத்தீங்கன்னா, அதுவும் கடைக்கோடி குட்டி கிராமத்துல ஒரு 6:30 மணிக்கு எல்லாம் சாப்பிட்டுருவாங்க, 7:30-8 மணிக்கு எல்லாம் படுத்துருவாங்க. ஈவன் என்னோட சைல்ட்ஹுட்டே அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஊரே அடங்கி போச்சு, அமைதியா இருக்கு. இவர் 9 மணிக்கு வயல்வெளியிலேருந்து வெளியில வந்து அங்க மெயின் ரோட்ல தன்னோட சைக்கிளை நிப்பாட்டிருக்காரு. அந்த ரோடும் பார்க்குறாங்க, அப்படியே கும் இருட்டா இருக்கு, அமைதியா இருக்கு, ஒரு மனிதனோட நடமாட்டமும் இல்லை. இவரும் சைக்கிள் எடுத்து வந்துட்டே இருக்காரு. ஜெனரலா எல்லா மனிதனுக்குமே ஒரு உள்ளுணர்வு இருக்கும். அதாவது நம்மளை யாராவது பின்தொடர்ந்து வந்தாங்கன்னா நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியும், தன்னை யாரோ பின்தொடர்ந்து வர்றாங்க, தன்னை யாரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். இவரும் அந்த மாதிரி தான், ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பாதையில சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது தன்னை யாரோ பின்தொடர்ந்து வர்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. அப்படி ஒரு செகண்ட் திரும்பி பார்க்குறப்போ ஒரு துப்பாக்கி குண்டு சீறி பாஞ்சு வந்து அவரோட முதுகுல அப்படி படுது பாருங்க. அப்படியே நிலை குலைஞ்சு விழுந்துடுறாரு. தன்னை யார் துப்பாக்கியால சுட்டாங்க அப்படிங்கறத கூட கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நபர்கள் ஒரு மோட்டார் பைக்ல 2 பேர் வராங்க, 2 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ இவருக்கு என்ன பயனா, அந்த நபர்கள் திரும்ப தன்னை துரத்திட்டு வருவாங்கன்னு இவர் குண்டடிப்பட்ட காயத்தோட ஊரை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் ஓட முடியுது, ஒரு இடத்துல விழுந்துட்டாரு. அப்போ எதேச்சியா அங்க பக்கம் ஒரு நபர் வர்றாரு. அவர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி என்ன துப்பாக்கியால சுட்டுட்டாங்க, உடனே போலீஸுக்கு தகவல் கொடுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தகவல் கொடுங்க, என் உயிரை காப்பாத்துங்கிற மாதிரி கேட்கிறாரு. அந்த நபரும் போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாரு. அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே போலீஸ் வர்றாங்க, இவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க.
அப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு நைட்டு ஃபுல்லாக இவருக்கு சர்ஜரி பண்ணி அந்த குண்டை எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இவரோட காயத்தோட நேச்சர் ரொம்ப டீப்பாக இருந்ததுனாலையும் உள் உறுப்புகள் சேதமடைஞ்சதுனாலையும் நிறைய இன்ஃபெக்ஷன் ஆனதுனால இவர் குண்டடிப்பட்ட அடுத்த நாள் ஜூன் மாதம் 24 2025 வருஷம் ஹாஸ்பிட்டல்லையே மரணம் அடைஞ்சிடறாரு. பட் எல்லாத்துக்குமே இவரோட மரணம் பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. பிகாஸ் இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் கூட்டிட்டு போறப்ப கூட ரொம்ப ஒரு சுயநினைவோட வந்திருக்காரு. ஈவன் போலீஸ் கேட்டிருக்காங்க, உங்களை யாரு சுட்டதுன்னு. இல்லை சார், இருட்டில் நான் பார்க்கலங்கிறாரு. இவரை காப்பாற்றி கூட்டு வந்த அந்த ஐ விட்னஸ் அந்த நபரும் நான் பார்க்கலங்கிறாரு. ஒட்டு மொத்தத்தில் இவங்களை யாரு சுட்டாங்கன்னு தெரியல. பட் அடுத்த நாளே இவரோட மரணம் நிகழ்ந்தது அந்த ஊர் மக்கள் கிட்டையும் அவங்க குடும்ப உறவுகள் கிட்டையும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணுது. அதுவும் அவங்க மனைவி கிட்டையும் அந்த முதல் பொண்ணு சோனம் கிட்டையும் அவ்வளவு அதிர்ச்சி. ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க, கதறி அழுகுறாங்க. பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்தோட ஒரு ஆணி வேர் மாதிரி, முதுகெலும்பு மாதிரி அவங்க கணவர் தான் இருக்காரு. அவர் வயல்வெளியில போய் காலை வச்சு வேலை பார்த்தா தான் இங்க வீட்டில் அடுப்பெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில தன்னோட கணவரோட மரணம் அவங்க மனைவியை ஸ்தம்பிச்சு போக வைக்குது. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் 3 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், 2 பசங்களை படிக்க வைக்கணும்னு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒட்டுமொத்த குடும்பமும் விழிப்பிதிங்க நிற்கிறாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர் அவங்க குடும்பத்துல இருந்த முதல் கட்ட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. ஜெனரல் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா போலீஸும் ஒரு வழக்கு பதிவாங்க. அதே மாதிரி கொலை செய்யப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒரு நபரும் வந்து ஒரு வழக்கு பதிவு செய்வார். ஸோ இப்போ இறந்து போன சுபாஷோட மூத்த பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அஃபீஷியலாக ஒரு வழக்கு பதிவு செய்கிறாரு. இந்த மாதிரி எங்கள் அப்பாவை சுட்டு கொலை பண்ணிட்டாங்கன்னு. இப்போ போலீஸ் அவங்க குடும்ப உறவுகள்கிட்ட இருந்து விசாரணையை ஆரம்பிக்கும் போது நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கான்னு கேட்குறாங்க. சார், இல்லை சார், எங்களுக்கு எதிரின்னு யாருமே கிடையாது. நாங்கள் ஒரு சாதாரண விவசாய குடும்பம். என் கணவர் விவசாய நிலத்துக்கு போவார், வீட்டுக்கு வருவார், எங்களுக்கு யார் வம்பு தும்புக்கும் போக மாட்டோங்கிறாங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரச்சனை மாதிரி இருக்கா, இல்லை பரம்பரையில் யாராவது ஒரு நிரந்தர பகை இருக்கான்னு கேட்டால், இல்லை சார், எங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஊரில் எங்களுக்கு எதிரின்னு யாருமே கிடையாது. உண்மையிலேயே சுட்டு கொலை செய்யப்படுற அளவுக்கு என்னோட கணவருக்கு எதிரி யார் இருக்காங்கன்னு என்னால் இன்னும் நம்பவே முடியல சார். இது ஒருவேளை தவறாக கூட என்னோட கணவரை யாராவது சுட்டு கொலை பண்ணிக்கலாம் சார், அந்த மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்க மனைவி சொல்கிறாங்க. இப்போ போலீஸும் ஊர் பொதுமக்கள் கிட்ட கேட்குறாங்க. எல்லாரும் சொல்றதாதான் சார், இவர் நல்ல மனுஷர் சார், இவருக்கு எதிரின்னு யாருமே கிடையாதுங்கிறாங்க. இப்போ போலீஸுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ போலீஸ் இவங்க குடும்பத்தை பற்றி விசாரிக்கும் போதான் இவங்க மூத்த பொண்ணு இவங்க அப்பாவை மீறி ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கோபத்தில் சுபாஷ் என்ன பண்ணியிருக்காரு, தனக்கும் தன்னோட பொண்ணுக்கும் எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு முழுவதுமாக அத்துவிட்டு ஈவன் லீகலாக எழுதியிருக்காரு, என்னோட சொத்துல ஒரு பைசா கிடையாதுன்னு. அப்போ எந்த பொண்ணுக்குமே கோபம் வரும்ல, இவ்வளோ சொத்து வச்சிருக்காரு, இதில் தனக்கு வர்ற ஷேரை வரவிடாம தன்னோட அப்பா பண்ணிட்டாரு அப்படின்னு அவங்க மூத்த பொண்ணுக்கோ இல்லை அந்த கல்யாணம் பண்ண பையனுக்கோ ஒரு கோபம் வர்றதுக்கு நியாயம் இருக்குல்ல. அதனால அவங்க ஏன் இந்த கொலையை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னா, இந்த ஊர்ல இருந்து சில கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இன்னொரு வில்லேஜ் இருக்கு, அங்க இருக்காங்க. இப்போ போலீஸ் அங்க போய் விசாரிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அதுக்கு முழுவதுமாக மறுப்பு தெரிவிக்கிறாங்க. சாரி, நாங்க எப்ப திருமணம் பண்ணிக்கிட்டோம், எங்க குடும்பத்தோட கண்டிப்பா உறவை கட் பண்ணிக்கிட்டோம், சுத்தமா கான்டாக்டே இல்லை சார். அதுவும் எங்க அப்பா கூட நாங்க பேசுறதே இல்லை. எங்க அப்பா சொத்து எங்க பேர்ல இருந்து எடுத்து எழுதுனதே எங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி அந்த பெண் சொல்றாங்க. பிளஸ் கொலை நடந்தப்போ அந்த கிராமத்தை விட்டே அந்த கணவன் மனைவியும் போகல அப்படிங்கிற மாதிரி தான் ஐ விட்னஸ் சொல்றதுனால இப்போ போலீஸால நம்ப முடியல. உண்மையிலேயே அந்த பொண்ணும் அவங்க கணவரும் சேர்ந்து பண்ணாங்களா, இல்ல ஆள் வச்சு யாராவது பண்ணாங்களா அப்படின்னு போலீஸுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பட் மோட்டிவ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பொண்ணு தான் அந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்டா எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாதனால இந்த வழக்கை எப்படி எடுத்துட்டு போறதுன்னு போலீஸுக்கு தெரியல. எந்த வம்பு தும்புக்கும் போகாம கிராமத்தில் தனக்கு இருக்க விவசாய நிலத்தை வச்சு கஷ்டப்பட்டு விவசாயம் பார்த்து தன்னோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காப்பாத்திட்டு இருந்த சுபாஷ்ங்கிற இந்த நபரை சுட்டு கொலை பண்ணது யாரு? கிராமத்தில் இந்த மாதிரி நிறைய கொலைகள் நடக்கும். அது எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கத்தியால குத்துவாங்க, அருவால வெட்டுவாங்க. பட் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து கிராமத்தில் சுடுறதுங்கிறது, அதுவும் கடைக்கோடியில் இருக்க ஒரு கிராமத்தில் பண்றது வந்து ரொம்ப வித்தியாசமா பார்க்கப்படுது. அப்படி துப்பாக்கியால சுட்டு கொலை செய்யப்படுற அளவுக்கு இந்த சுபாஷுக்கு யாருப்பா எதிரி இருக்கா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச உத்தரப்பிரதேசில் இருக்க மீரட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜில் நடந்த வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி இந்த சுபாஷுக்கு என்ன நடந்தது, இவரோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு வித்தியாசமான திருப்பம் இந்த வழக்கோட இறுதியில காத்துக்கிட்டு இருக்கு.
கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வழக்கம் போல இந்த வழக்குல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல முக்கியமான வாழ்க்கை பாடங்களையும் கத்துக்க போறோம். ஜென்ரலா எந்த ஒரு கொலை வழக்கிலையும் மோட்டிவ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அந்த கொலைகாரன் யாரா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு சஸ்பெக்ட் அது உள்ள கொண்டு வர முடியும். அதனால எந்த இன்வெஸ்டிகேஷன்லயும் ஃபர்ஸ்ட் மோட்டிவ் என்னங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. இதுல கரெக்டா போலீஸால அதை கண்டுபிடிக்க முடியல. அப்ப போலீஸ் வேற மாதிரி ஆங்கிள் திங்க் பண்றாங்க. ஜென்ரலா கிராமத்துல வயல்வெளிக்கு போறவங்க ஒரு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்படி லேட் ஈவினிங் லேட் நைட் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. அது ரொம்ப வித்தியாசமா பார்க்கப்படுற விஷயம். இப்ப கொலை செய்யப்பட்ட சுபாஷோட மனைவி கவிதா கிட்ட கேட்கிறாங்க, உங்க கணவர் அடிக்கடி இந்த மாதிரி வயல்வெளிக்கு வேலைக்கு போவாரா, அதுவும் லேட் ஈவினிங் நைட்டு வேலைக்கு போவாரான்னு கேட்டதுக்கு இல்ல சார், சில சமயம் வெயில் ரொம்ப இருந்தாலோ இல்லைன்னா நிறைய அந்த பவர் கட் ஆனாலோ அதை காம்பன்சேட் பண்றதுக்கு தான் ஈவினிங் டைம்ல போய் நைட் வரைக்கும் வேலை பார்ப்பாரு. அது ரொம்ப ரொம்ப ரேரா நடக்கிற விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவி சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து போலீஸுக்கு என்ன தெரியுதுன்னா, இவர் இன்னைக்கு சாயங்காலம் வேலைக்கு போறாரு, வீட்டுக்கு வர நைட்டு 9-10 மணி ஆகும். அப்ப இந்த பாதையில் அவர் தனியா வருவாரு அப்படிங்கிறது இவரை கொலை பண்ண அந்த கொலைகாரங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப ரெண்டே ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, இவர் கொலை பண்ண அந்த கொலைகாரங்க அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கணும், அந்த பேட்டர்னை தெரிஞ்சிருக்கணும், இவர் எப்ப லேட் ஈவினிங் தனியா வருவாரு, எப்ப கொலை பண்ணலாம் அப்படின்ட்டு. ரெண்டாவது, அப்படி இல்லை, இவர் என்னைக்காவது ஒரு நாள் தான் சாயங்காலம் நைட்டு வேலை செய்வாரு அப்படிங்கிற தகவல் இது முன்னாடியே தெரிஞ்ச ஒரு நபர் மூலமா அவங்களுக்கு அந்த தகவல் போயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வீட்டில் இருக்க ஒரு நபர் கிட்ட இருந்து கூட போயிருக்கலாம், இல்லைன்னா வேற யாருக்கிட்டையாவது வந்திருக்கலாம். ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்த நபரை யாரோ க்ளோஸா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது ஒரு நாள்ல ஆக்சிடென்டா நடந்த விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. ஒட்டு மொத்தத்தில் போலீஸோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா, இது அவங்க வீட்டுக்குள்ள இருக்க நபர்களுக்கோ இல்ல நெருங்கிய உறவுகளுக்கோ இந்த கொலையில சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறதாம் போலீஸோட அனுமானம். போலீஸ் அப்படி திங்க் பண்றதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, கொலைனாலே ஒரு மோட்டிவ் இருக்கும். இவர் திடீர்னு ஒருத்தர் பின்னாடி வரும், துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணிட்டு போன ராபரி நடக்கல, அவர்கிட்ட இருந்த பணத்தையோ இல்ல அவர் கையில போட்டிருந்த நகைகளை எதையுமே அவன் ராபரி பண்றதுக்கு முயற்சி பண்ணல. சோ இது கண்டிப்பா ராபரிக்காக செய்யப்பட்ட கொலை கிடையாது. கண்டிப்பா இவரை கொலை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் கொண்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு ரேண்டம் கில்லிங் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 பேர் வர்றாங்க, இது ஒருத்தர் சைக்கிள்ல வர்றாரு, அவர் யாருன்னே தெரியாது, ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அவரை கொலை பண்றாங்க அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. சோ ரேண்டம் கில்லிங்கும் கிடையாது, ராபரியும் கிடையாது. அப்படின்னா இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. இப்போ போலீஸோட முதல் சந்தேகம் அவங்க மனைவி மேல படுது. ஒருவேளை அவங்க மனைவி ஏதாவது பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி. சரி, எதுக்காக அவங்க மனைவி இவரை கொலை பண்ணிருக்கணும்? அந்த பசங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார், என்னோட அக்கா முதல் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போனதுக்கு அப்புறம் எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும் சார். அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா, எங்க அப்பாவோட திங்கிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நீ வீட்டில் ஒரு பொண்ணை சரியா வளர்க்கல, ஒரு பொண்ணு எவனையோ காதலிச்சு ஓடி போற வரைக்கும் நீ வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க, பார்த்திருக்க அப்படின்னா உன் பொண்ணு காதலிச்சதுக்கும் சரி ஓடி போனதுக்கும் நீயும் உடந்தையா இருந்திருக்க, இதுக்கு நீயும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி இந்த சுபாஷ்ங்கிற நபர் தன்னோட மனைவி கவிதா கிட்ட அடிக்கடி சண்டை போட்டு வந்திருக்காரு. அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பொண்ணு காதலிச்சதும் தெரியாது, ஓடி போறது எனக்கு தெரியாது, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பலமுறை அவங்க அதுக்கு மறுப்பு தெரிவிச்சா கூட கணவன் மனைவிக்குள்ள இதனாலதான் பெரிய சண்டை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டு பசங்களே சொல்றதுனால ஒருவேளை இதுக்காண்டியா ஒரு மனைவி ஒரு கணவரை கொலை பண்ணுவாங்க? அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் அவங்க மனைவி மேல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க, சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்க மனைவியை ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார், நீங்க என்ன தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க, வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்கு ஒரு சண்டை வரதான் சார் செய்யும், சண்டை போற எல்லாருமே அவங்க கணவன் மனைவியை கொலை பண்ணிடுறாங்களா? உண்மையிலே எனக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிற மாதிரி கவிதா முழுவதுமாக மறுப்பு தெரிவிக்கிறாங்க. பட் அதே டயத்துல அவங்க மேல சந்தேகப்படுறதுக்கு மேலும் எந்தவித தடயமும் இல்லை. ஒட்டு மொத்தத்துல இந்த வீட்டுக்குள்ள இருக்க யாரோ ஒரு நபர் தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அது யாருன்னு தெரியல, என்ன பண்ணாங்கன்னு தெரியல, எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்போ போலீஸ்க்கு ஒரு ஐடியா வருது, ஒன்று பண்ணுவோம், இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரோட செல்போன் டேட்டா ரெக்கார்டையும் எடுத்து பார்ப்போம், அதில் ஏதாவது வித்தியாசமான பேட்டர்ன் இருக்கான்னு பார்ப்போம்னு முடிவு பண்ணுறாங்க. போலீஸ் எப்படி அந்த விசாரணை ஆரம்பிக்கிறாங்கன்னா, சுபாஷ் இறந்து போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் யார் கூட ஃபோன் பேசியிருக்காங்க, சுபாஷ் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு யார் கூட பேசியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் யார் கூட பேசியிருக்காங்க, இந்த பேட்டர்னை ஃபுல்லாக எடுத்து பார்ப்போம்னு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க மனைவியோட செல்ஃபோனை எடுத்து பார்க்கும்போது குல்சார் அப்படிங்கிற ஒரு நபர் கூட தொடர்ந்து ஃபோன் பேசிட்டு இருந்திருக்காங்க. எப்போ? இவர் இறந்து போறதுக்கு முன்னாடியும் பேசியிருக்காங்க, இறந்து போனதுக்கு அப்புறமும் பேசியிருக்காங்க, ஈவன் அவர் இந்த இன்சிடென்ட் நடந்து பல வாரங்கள் கழிச்சு கூட தொடர்ந்து அந்த நபர் கூட பேசிட்டு இருந்திருக்காங்க.
குல்சார் அப்படிங்கிற நபரை பத்தி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் விசாரிக்கிறாங்க. அந்த நபர் யாருன்னா, இந்த சுபாஷோட விவசாய நிலம் எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துல தான் அவரோட நிலமும் இருக்கு. ஸோ குல்சாரும் அங்க விவசாயம் பண்ண வரும்போது அவரும் சுபாஷும் நல்ல நண்பர்களா இருந்திருக்காங்க. ஏன் இந்த குடும்பத்துக்கே இவர் நல்ல பரிச்சயமான ஒரு நபரா இருந்திருக்காரு. ஈவன் சுபாஷ் கொலை செய்யப்பட்டப்ப கூட இவங்க குடும்பத்துக்கு வந்து உதவி செஞ்சு அந்த இறுதி சடங்குல கடைசி வரைக்கும் இருந்து அதை எல்லாத்தையும் பண்றதுக்கு அவர் உதவியா இருந்திருக்காரு. ஸோ ஒரு நல்ல குடும்ப நண்பருங்கிற முறையில இருந்திருக்காரு. ஸோ அப்போ அவர்கிட்ட ஃபோன் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? ஸோ இதுவும் போலீஸுக்கு ஒரு நெருடலா இருக்கு. பட் சில ஐ விட்னஸ் என்ன சொல்றாங்கன்னா, சார் சுபாஷ் கொலை செய்யப்பட்டு 2 நாள் கழிச்சு அவங்க மனைவியை இந்த மாதிரி ஒரு பொதுவான வயல்வெளியில வச்சு பார்த்தோம். அப்போ குல்சார்ங்கிற இந்த நபர் கூட சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சில ஐ விட்னஸ் சொல்றாங்க. ஓகே, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு அடிக்கடி ஃபோன் பேசியிருக்காரு. பட் சிரிச்சு பேசுறதுங்கிறது கொஞ்சம் நெருடலா இருக்கு. அதுவும் கணவர் இறந்ததுக்கு அப்புறம். அப்போ அவங்க திரும்ப மனைவியை கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி குல்சார்ங்கிற ஒரு நபர் கூட நீங்க ஃபோன் பேசிட்டு இருந்திருக்கீங்க, ஈவன் அவர் கூட 2 நாளுக்கு முன்னாடி கூட வயல்வெளியில சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க, அவரை பத்தியான தகவல் சொல்லுங்கன்னு கேட்டா, சார் அவர் எங்களோட குடும்ப நண்பர். அப்போ உண்மையிலேயே ஒரு கணவர் இறந்து போனா நாங்க யாருக்கிட்டையும் பேசக்கூடாதா? அவர் எங்க குடும்பத்துக்கு அவ்வளவு ஆறுதலா இருந்தாரு. நீங்க ஏன் எதை எடுத்தாலும் சந்தேகப்படுறீங்க? அவர் எங்க குடும்ப நண்பர், பல விதத்துல உதவியா இருந்திருக்காரு. அந்த முறையில தான் அவர்கிட்ட பேசினே தவிர வேற எந்த தவறான நோக்கமும் கிடையாது. இதுக்கும் என்னோட கணவரோட மரணத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு இந்த கவிதாங்கிற பெண்மணி ரொம்ப தெளிவா சொல்றாங்க. பட் இந்த கவிதாவும் குல்சார்ங்கிற நபரும் ஃபோன் பேசுற பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, சுபாஷ் இறந்து போறதுக்கு முன்னாடி பல மணி நேரம் பேசியிருக்காங்க. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அப்பையும் பல மணி நேரம் பேசியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு இவங்க பேசுகிற அந்த ஃப்ரீக்வன்ஸ் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நிறைய டைம் மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இது எதேச்சியாக நடந்ததா இல்லை இந்த கவிதாக்கும் இந்த குல்சாருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியல. சரி, ஓகேப்பா, குடும்ப நண்பருங்கிற முறையில் இவங்க பேசியிருக்காங்க. இது எல்லாமே கவிதாவோட செல்ஃபோனை செக் பண்ணப்போ கண்டுபிடிச்சது. இப்போ அடுத்து அவங்களோட பொண்ணு சோனம்ங்கிற 2வது பொண்ணு, அவங்களும் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட செல்போன் எடுத்து பார்க்கும்போது அந்த பொண்ணும் குல்சாருங்கிற அந்த நபர் கூட பல டைம் ஃபோன் பேசியிருக்காங்க. அதுதான் போலீஸுக்கு நெருடலா இருக்கு. அந்த குல்சாருக்கு ஒரு 35-40 வயசு ஆகுது. ஓகே, இந்த வீட்டோட குடும்ப தலைவி கிட்ட பேசினா சரி. பட் இந்த சின்ன பொண்ணு வீட்டில் இருக்க அந்த பொண்ணு கூட இவன் எதுக்குப்பா பேசியிருக்கான்? எதுக்கு சோனம்ங்கிற அந்த பெண் பலமுறை இவனுக்கு கால் பண்ணியிருக்கு. ஈவன் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கூட. அதனால இந்த குல்சாருங்கிற நபருக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் போலீஸால உணர முடியுது. இப்போ அதுக்கப்புறம் சோனம்ங்கிற அந்த பெண்ணோட செல்போனை செக் பண்ணிட்டு வரும்போது இந்த குல்சார் தவிர விபின் அப்படிங்கிற இன்னொரு சின்ன பையன் அவங்க கூடயும் பேசிட்டு இருந்திருக்காங்க. அவனுக்கு ஒரு 24 வயசு ஆகுது. அவங்க கூடயும் அவங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க, இறந்து போன அன்னைக்கு பேசியிருக்காங்க, அதுக்கப்புறமும் பேசியிருக்காங்க, தொடர்ந்து பல நாள் பேசியிருக்காங்க. ஸோ அந்த விபின்கிறவன் யாருன்னு தெரியல. குல்சாருக்கும் இந்த விபினுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ குல்சாரோட ஃபோன் நம்பர் எடுத்துக்கிறாங்க, இந்த விபினோட ஃபோன் நம்பர் எடுத்துக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அடிக்கடி பேசுனதுக்கு ஒரு தடயம் இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொலை செய்யப்பட்ட நபரோட மனைவி கவிதா, குல்சாருங்கிற ஒரு நபர், அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு சோனம், அதுக்கப்புறம் முகம் தெரியாத இன்னொரு விபின்கிற ஒரு நபர், இந்த 4 பேரும் அடிக்கடி ஃபோன் பேசியிருக்காங்க. அதுவும் கொலை நடக்கிறதுக்கு முந்தின நாள் நைட்டும் நெடுநேரம் பேசியிருக்காங்க. கொலை நடந்ததுக்கு அப்புறமும் கூட நெடுநேரம் பேசுனதுனால இந்த 4 பேத்துக்கு கண்டிப்பா ஒரு தொடர்பு இருக்குங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த மனைவி கவிதா கிட்டையும் அவங்க பொண்ணு சோனம் கிட்டையும் போய் இந்த செல்போன் ரெக்கார்டை வச்சு குல்சாரை பத்தியும் இந்த விபினை பத்தியும் விசாரிக்க போறப்பலாம் 2 பேரும் ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க. சார், நாங்களே எங்க கணவரை இழந்துட்டு தவிக்கிறோம், எங்க அப்பாவை இழந்துட்டு தவிக்கிறோம், வீட்டில் 2 பசங்களை வச்சிருக்கோம், என்ன பண்றதுன்னு தெரியாம விழிப்புதிங்கி நிக்கிறோம், இப்படி டெய்லி வந்து டார்ச்சர் பண்றீங்களே சார்னு எப்பெல்லாம் போலீஸுக்கு விசாரணை பண்றாங்களோ அப்பெல்லாம் வந்து ஒப்பாரி வச்சு அழுக வேண்டியது. போலீஸ் விசாரணை பண்றப்ப அழுக ஆரம்பிச்சிட வேண்டியது. போலீஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்ப போயிடுறாங்க. இது கண்டிப்பா இவங்க வேணும்னே தான் பண்றாங்க, ஏதோ மறைக்க முயற்சி பண்றாங்கிறது மட்டும் தெரியுது. சரி, நீ வீட்டுக்கு வந்தா தான் அழுகிற, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வானே. ஃபர்ஸ்ட் அவங்க மனைவியை கூப்பிடுறாங்க. கவிதா தெளிவாக சொல்கிறாங்க, சார் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், எனக்கு அந்த குல்சாருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நானே என்னோட கணவரை இழந்துட்டு எப்படி இந்த விவசாயம் பார்த்து என்னோட குழந்தைகளை காப்பாற்ற போகிறோன்னு நான் கதறிட்டு இருக்கேன், இப்படி பண்ணுறீங்களே சார் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த பெண்கிட்ட என்ன பேசினாலும் வேலைக்கு ஆகாதுன்னு தெரியுது. சரி போய் தொலை அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. இப்போ அடுத்து போலீஸ் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, சரி இவங்க 4 பேருக்குள்ளேயும் அந்த செல்ஃபோன் பேட்டர்னை வச்சு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியல, ஒன்று பண்ணுவோம். கொலை நடந்தப்போ அவங்க வயல்வெளிக்கு பக்கத்தில் இந்த 4 பேரோட செல்போன்ல எந்த போன் ஆக்டிவா இருக்குன்னு பார்த்தாங்கல்ல, போலீஸே அசந்து போயிட்டாங்க. அதாவது இந்த குல்சாருங்கிற நபரோட ஃபோனும் விபின் அப்படிங்கிற நபரோட ஃபோனும் இந்த கொலை நடந்தப்போ அந்த வயல்வெளிக்கு பக்கத்தில் இருக்க செல்ஃபோன் டவரில் தான் லிங்க் ஆயிருந்திருக்குன்னு தெரிய வருது.
அதுவும் அந்த கிராமத்தில் நைட்டு 9 மணிக்கு யார் வயல்வெளிக்கு போவா? அதுவும் இவங்க 2 பேரும் ஏற்கனவே அந்த மனைவி கிட்டையும் பொண்ணு கிட்டையும் பேசுறாங்க. அந்த 2 நபர்கள் கொலை நடந்த இடத்துல இருந்ததுனால இப்ப போலீஸுக்கு நல்லாவே தெரியுது இந்த கொலைக்கும் குல்சார் அண்ட் விபின்கிற நபர்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரியுது. இப்ப இந்த ஆதாரத்தை எடுத்துக்கிட்டாங்க. அதாவது கொலை நடந்தப்ப இவங்க 2 பேரும் அந்த கிரைம் சீன்ல இருந்தாங்க அப்படிங்கிற ஆதாரத்தை எடுத்து இந்த மனைவி கிட்ட பேசின வேலைக்காகது அவங்க பொண்ணை வர சொல்லலான்னு அந்த சோனம்ங்கிற பெண்ணை வர சொல்றாங்க. இங்க பாருமா, எங்களுக்கு நல்லாவே தெரியும் குல்சாரும் விப்பினும் சேர்ந்தா ஏதோ பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த குல்சாருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல, அந்த விப்பினுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல. இப்போ உண்மையிலேயே நீ என்ன நடந்ததுன்னு சொன்னா ஒரு குறைவான தண்டனை வாங்கி தர்றோம், இல்லைன்னா நீங்க தூக்கு மேடையில போயிட்டு அந்த தூக்கு கயிறை தொட்டு முத்தமிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும், உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி ஒரு மிரட்டல் கொடுத்தாங்களா. அந்த பொண்ணு உடனே ஓன்னு அழுக ஆரம்பிச்சிருது. சார் அந்த மாதிரிலாம் பண்ணிடுறாங்க சார், நான் உண்மையை ஒத்துக்கிறேன், என்ன நடந்துச்சுன்னு நாங்க எல்லாம் சேர்ந்து தான் சார் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. நாங்கன்னா யாரு? நானு, எங்க அம்மா, குல்சார், விபின், அதுக்கப்புறம் இதுல இன்னொருத்தன் இருக்கான் சார் அப்படிங்கிறாங்க. அவன் பேரு சுபம் அப்படிங்கிறாங்க. அவன் யாரு அப்படின்னு கேட்டா அவன் தான் ஆக்சுவலா அந்த கொலையை பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப போலீஸோட விசாரணை வளையத்துல இந்த 4 பேரையும் தாண்டி சுபம்ங்கிற இன்னொரு நபரும் உள்ள வராரு. இப்ப அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க, அந்த பொண்ணு எதுக்காக தன்னோட அப்பாவை பிளான் பண்ணி கொலை செஞ்சோம் அப்படிங்கிற சொன்னதை கேட்டு உண்மையிலேயே ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணால இப்படியெல்லாம் கூடவா பிளான் பண்ண முடியும்னு போலீஸே மிரண்டு போயிட்டாங்க. அப்ப அந்த பொண்ணு அந்த பொண்ணு என்ன கன்ஃபெஷன் கொடுக்குறாங்கன்னா, சார் என்னோட அக்கா வந்து காலேஜ் படிக்கும்போது ஒருத்தனை காதலிச்சு ஓடி போயிட்டா. அதுல எங்க அப்பாவுக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. பட் இதுல என்ன பியூட்டினா, நான் காலேஜ் படிக்க போறப்போ எனக்கும் இன்னொரு நபரோட காதல் ஏற்பட்டது. அந்த நபரும் இதே ஊரை சேர்ந்தவர், பட் வேற சமூகத்தை சேர்ந்தவர். என்னோட அப்பா கிட்ட சொன்னேன், எங்க அப்பாவுக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு. ஏற்கனவே ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போய் என் மானத்தை வாங்கிட்டா, இப்ப நீயும் என் மானத்தை வாங்க போறியா? உண்மையிலேயே தயவு செய்து உங்க அக்கா பண்ணிடாத, இதோட இதை மறந்துரு, உனக்கு நல்ல பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி தர்றேன்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணி என்னோட படிப்பை நிப்பாட்ட வச்சு என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கள் அப்பா கூட சண்டை போடுறேன், எங்கள் அம்மா கூட சண்டை போடுறேன், 2 பேரும் அடமெண்ட்டாக இருக்காங்க, அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி. பட் இதே டயத்தில் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை வருது, எனக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் சண்டை வருது. என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கள் அப்பா எதிர்ப்பு தெரிவிக்காது, பட் எங்கள் அம்மாவும் சரி என்னோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பட் அப்போ தான் எனக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, எங்க அம்மாக்கு குல்சார்ங்கிற ஒரு நபர் கூட தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இதை எங்க அப்பாவுக்கு தெரியாம எங்க அம்மா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு ஒரு குறுகலான ஐடியா வந்துச்சு, நம்ம அம்மா தனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே, இந்த அஃபையரை வச்சு அம்மாவை மிரட்டுவோம், தன்னோட வழிக்கு வர வைப்பணும். இங்கே பாருமா, என்னோட காதலுக்கு நீ சப்போர்ட் பண்ற, அப்படி பண்ணலை அப்படின்னா உனக்கும் குல்சாருக்கும் இருக்க தொடர்பா அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பெண் ஒரு மிரட்டல் விடுது. இது காலேஜ் படிக்கிற பொண்ணு. அப்போ அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயந்துட்டு ஐயோ இதை போய் அவங்க அப்பன்ட்ட சொன்னால் பெரிய பிரச்சனை ஆயிருமேனு, சரிம்மா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிறாங்க. இப்போ இதுவரைக்கும் இந்த 2வது பொண்ணோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்த மனைவி கவிதா அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறத பார்த்து அவங்க கணவருக்கு வந்து கடுமையான கோபம் வந்துச்சு. என்னடா அது திடீர்னு இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுகிறாளுங்கிறத அவரால் நம்ப முடியல. பட் இதே டயத்தில் தன்னோட மனைவிக்கு வந்து அந்த குல்சார்ங்கிற நபர் கூட தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அரசல் புரசலா பல தகவல்கள் அவங்க கணவருக்கு வருது. அவர் நேருக்கு நேராக கேட்கிறாரு, அவங்க மனைவி அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் அவங்க வீட்டுக்குள்ள பலவிதமான பிரச்சனைகள் வந்து ஓடிட்டு இருந்திருக்கு. அப்போ ஒரு ஸ்டேஜில் சோனம்க்கு என்ன புரியுது அப்படின்னா, ஓகே இப்போ தன்னோட அக்கா பண்ண மாதிரி தான் காதலரோட ஓடி போயிடலாம், பிரச்சனை இல்லை. அப்படி ஓடி போனால் என்ன ஆகும், தன்னோட அப்பா தனக்கும் தன்னோட பொண்ணுக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு நம்மளை வந்து இந்த சொத்தே கொடுக்காம ஏமாத்திருவாரு, நம்ம போய் எதுக்கு கஷ்டப்படணும், அப்பா இவ்வளோ சொத்து வச்சிருக்காருல, அதுல தனக்கு ஒரு பங்கு வேணும்ல, அப்பாவோட சொத்தும் வேணும். பட் அப்பா தன்னோட காதலுக்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டாரு அப்படின்னா வேற வழியே இல்லை, இந்த அப்பாவை கொலை பண்ணிட்டா நம்ம எல்லாமே கிடைச்சிரும், ஸோ அவரை கொலை பண்ணிட்டா திருமணம் பண்ணிக்கலாம், சொத்தும் இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த ஐடியாவை தன்னோட காதலர்கிட்ட சொல்றாங்க, விபின் அப்படிங்கிற நபர்கிட்ட. அந்த விபின் என்ன சொல்றான், ஓகே ஐடியாலாம் சூப்பராக இருக்கு, பட் இது எப்படி நான் தனியாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். அப்போ இந்த சோனம்ங்கிற காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஐடியா வருது, நான் ஒன்று பண்றேன், எங்க அம்மாவுக்கு ஒருத்தங்க கூட அஃபையர் இருக்கு, அதை வச்சு தான் எங்கள் அம்மாவை நான் மிரட்டி ஏன் வழி கொண்டு வந்தேன், இப்போ அதே டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி இந்த கொலைக்கும் எங்கள் அம்மாவோட காதலரை நான் உள்ளே கொண்டு வர்றேங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட போய் இந்த பிளானை சொல்லுது. இங்கே பாருமா, சூப்பராக ஒரு ஐடியா வச்சுருக்கேன்,
இப்போ நம்ம அப்பாவை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா நான் பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ ஒருத்தனை பிடிச்சிருக்கல அவங்க கூட போய் நீ ஜாலியாரு, எப்படி டீலிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த கவிதா பயந்துட்டாங்க. ஐயோ போலீஸ்லாம் மாட்டிப்போம், இதெல்லாம் நான் வரமாட்டேங்கிறாங்க. அப்போ சோனம் அவங்க அம்மாட்ட எடுத்து சொல்றாங்க, இங்க பாரு அப்பா இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது, இதை மட்டும் நீ கரெக்டாக பண்ணிட்டா திங்க் பண்ணிப்பாரு, நீயும் ஜாலியாக இருக்கலாம் நானும் ஜாலியாக இருக்கலாம், நம்மளுக்கு சொத்தும் கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லையங்கிற மாதிரி எப்படியோ இந்த காலேஜ் படிக்கிற பொண்ணு அவங்க அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணிடுச்சு. அவங்க அம்மாவும் ஓரளவு மூளைச்சலவையாகி சரிம்மா ஓகேங்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா, நீ சரின்னு சொன்னால் மட்டும் போதாது, உன்னோட காதலர் ஒருத்தர் இருக்கான்ல அவனை உதவி கூட்டுவா, அவனும் இதில் வரணுங்கிறாங்க. உடனே இப்போ இந்த அம்மா கவிதா என்ன பண்ணுது, தன்னோட காதலர் குல்சாரை உள்ளே கூட்டிகிட்டு வருது. இப்போ குல்சார் அவங்க காதலி கவிதா, இந்த பக்கம் சோனம், சோனமோட காதலர் விபின், இப்படி 4 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போது ஓகே பிளான்லாம் பக்காவாக இருக்குது. இந்த விபின் என்ன சொல்கிறா, நான் துப்பாக்கி அரேஞ்ச் பண்ணிடுறேன், பட் என்ன பிரச்சனைனா நானோ குல்சாரோ நேராக போய் துப்பாக்கியால் சுட்டோன்னா அவர் உயிர் பழிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் தான் சுட்டோங்கிறது தெரியும். அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம், சுபாஷுக்கு தெரியாத ஒரு 3வது நபரை, ஒரு ஹிட்மேனை உள்ளே கொண்டு வருவான், அவன் சுட்டு கொலை பண்ண யாராவது 1-2 பேர் பார்த்தா கூட சந்தேகம் போகிறத நம்ம எப்படியா தப்பிச்சிடலாம், ஏன்னா நாங்கள் 2 பேர் ஏற்கனவே தெரிஞ்சவங்க, நாங்கள் கொலை பண்ணாதான் பிரச்சனைங்கும் போது அப்போ விபின் என்ன பண்ணுறான், அவனோட ஃப்ரெண்டு உள்ள ஒருத்தனை கூட்டு வரான், அவனோட பேர் சுபம், அவன் தான் இந்த ஆக்சுவலாக இந்த துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணுது. அவங்கிட்ட விபின் வந்து இந்த துப்பாக்கியை கொடுக்குறான். இப்போ இந்த நபர் சுபாஷ் வந்து எத்தனை மணிக்கு வயலுக்கு போவார், அதுவும் சில சமயம் லேட் ஈவினிங் போகும்போது அவர் தனியாக வருவார், அதான் சரியான சந்தர்ப்பம்னு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் அந்த நாள் வந்தது 23ஆம் தேதி, இந்த சுபாஷ் வந்து வயல்வெளிக்கு தனியாக போகிறாரு, இன்னைக்கு லேட்டாக வருவார் அப்படிங்கிற தகவலை இந்த சோனம் அண்ட் கவிதா 2 பேரும் தான் தெரிஞ்சுட்டு குல்சாருக்கும் விபினுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் அந்த ஹிட்மேன் ஒரு நபர் சுபமாக கூட்டிகிட்டு வந்து துப்பாக்கியோட வயல்வெளிக்கு பின்னாடி ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எப்போ இந்த சுபாஷ் வெளியில வருவான், அவர் ஒரு 9:30 மணிக்கு வர்றாரு, இந்த ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பாதையில வரும்போது இப்போ என்ன பண்றாங்க, குல்சார் தொலைதூரத்தில் இருக்கான், வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு பைக் இருக்கு, அந்த பைக்கை விபின் ஓட்டிட்டு வர்றான், அதுக்கு பின்னாடி தான் இவன் உட்காந்துட்டு வர்றான், யாரு இந்த ஹிட்மேன் சுபம்ங்கிறவன். ஸோ 2 பேரும் பின்னாடி கூடி வர்றாங்க, பின்னாடி கூடி தான் துப்பாக்கியால சொல்றாங்க. துப்பாக்கி கொண்டு பாஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் திரும்பி பார்க்குறாரு, அதுக்குள்ளேயும் இவங்க பைக்கை திருப்பிட்டு ஓடி போயிடறாங்க. ஸோ அவருக்குமே யார் தன்னை சுட்டாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இப்படி எல்லாம் ஓடி போறாங்க, இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க, மறுநாள் இறந்து போனாரு. எல்லாத்துக்குமே பயங்கர ஹாப்பி. ஆனால் வெளியில வந்து நல்லா அழுகிற மாதிரி நாடகம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் அழுகிறது, இந்த குல்சாருங்கிறவன் வந்து ஆறுதல் சொல்றது. ஸோ இவங்களோட பிளான் என்னன்னா, இப்படியே ஒரு 2 மாதம் ஓட்டினதுக்கப்புறம் பாருப்பா ஆள் ஒரு சப்போர்ட்டே இல்லாத ஒரு குடும்பத்துக்கு குல்சார் வந்து உதவி செஞ்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த சோனமும் தன்னோட காதலனை கல்யாணம் பண்ணிக்கிறது. ஒரு 6 மாசத்துக்குள்ள இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பிளான்ல இருந்தாங்க. பட் இவங்க 4 பேர் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, ஸோ சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம், எப்படி போலீஸ் கொஞ்ச நாள் தேடுவாங்க அப்புறம் விட்டுருவாங்க, நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துப்பாங்க. பிகாஸ் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்னா, ஓகே மோட்டிவ்ங்கிறது அவங்க ஃபர்ஸ்ட் பொண்ணை நோக்கி போச்சு, அந்த முதல் பொண்ணு இதில் இன்வால்வ் ஆகலைங்கிறது போலீஸுக்கு முதல் ஸ்டேஜில் தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு நேரத்துலையும் சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் மேலும் அதிகப்படுறதுக்குரிய மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இவர் ரெகுலராக வேலைக்கு போயிட்டு வரப்போ சுட்டு கொலை பண்ணப்பட்டிருந்தா இந்த சந்தேகம் வந்திருக்காரு. திடீர்னு எப்பயாவது ஒரு லேட் ஈவினிங் போயிட்டு நைட்டு வேலை செஞ்சுட்டு வரும்போது அன்னைக்கு சுட்டு கொலை செய்யப்பட்டதுனால கண்டிப்பாக இந்த வீட்டில் இருந்தால் தகவல் போயிருக்கு அப்படிங்கிறதான் போலீஸுக்கு வந்து ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி மனசில் பட்டு அதுக்கப்புறம் தான் செல்போன் டேட்டா ரெக்கார்டிங் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் போலீஸ் கிட்ட இவ்வளவு கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்ட அந்த சோனம்ங்கிற பெண்மணி அவங்க முகத்தில் ஒரு சின்ன வருத்தத்தையோ தன்னோட அப்பாவை இப்படி பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு சின்ன கோபமோ வருத்தமோ எதுவுமே இல்லை அவங்களுக்கு. போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கு தவிர தான் ஒரு கொலை பண்ணிட்டோம், அதுவும் தன்னோட அப்பாவை பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சின்ன துளிக்கான குற்ற உணர்ச்சி கூட அந்த பெண்கிட்ட இல்லை. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதில் பக்காவா பிளான் போட்டு கொடுத்த அந்த பொண்ணு சோனம், அவங்க அம்மா கவிதா 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. இதில் இன்வால்வ் ஆன குல்சர், விபின், அப்புறம் ஆக்சுவலா துப்பாக்கியால சுட்டு சுபம் அப்படிங்கிற அந்த நபரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதுல மொத்தம் ஒரு 5 பேர் இருக்காங்க. 5 பேர் மேலேயும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. ஹோப்ஃபுல்லி இந்த 5 பேர் ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்தியன் கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில கேசஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பட் வழக்கம் போல இது ஒரு அஃபேர் கேஸா இருந்தா கூட நான் ரொம்ப வித்தியாசமா பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, ஜெனரலா ஒரு அஃபேர் கேஸ்னா எப்படி இருக்கும், ஒரு கணவன் வேற பொண்ணோட அஃபேரா இருக்கும், மனைவியை கொலை பண்ணுவாங்க, இல்லை மனைவி கணவனை கொலை பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு காதலன் காதலியை கொலை பண்ணுவான், இல்லைன்னா நம்ம லாஸ்ட் ரீசெண்டாக பார்த்த கேஸில் 2 பேர் காதலிப்பாங்க, ஒருத்தர் ஏமாத்திடுவான், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சொல்லும், அதுக்காக அந்த பொண்ணை கொலைப்பாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு கப்பலுக்குள்ள தான் அந்த பிரச்சனை இருந்து
நடந்துகிட்டே இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு கேஸாக இருக்குது. ஒரு நபரை கொலை செய்யப்படுறதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்க மனைவி பொண்ணு அவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கிற அஃபையர் அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பமும் அவங்களுக்குள்ளே இருக்கிற மல்டிபிள் அஃபையரும் வந்து இந்த கேஸில் இன்வால்வ் ஆனதான் இந்த கேஸில் நான் பார்க்குற ரொம்ப வித்தியாசமான விஷயம். பட் இந்த மாதிரி கொலை பண்ணுறவங்கலாம் எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. என்ன நினைக்கிறாங்க, போலீஸ்லாம் முட்டாள், அப்படியே 2 நாள் பார்ப்பாங்க, 3ஆவது நாள் கண்டுபிடிக்க முடியலன்னா கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா? ஈஸியாக கண்டுபிடிச்சா, அது ஒரு கிராமத்துக்குள்ளே வெளியிலேருந்து வந்து யாருமே பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் இப்போ இருக்க டெக்னாலஜியில் 4 இடத்துல மோட்டிவ் விசாரிச்சா எவனாவது ஒருத்தன் எதையாவது பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் பாருங்கள், செல்ஃபோன் டேட்டா ரெக்கார்டை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இந்த மாதிரி பீப்புளெலாம் ரொம்ப ஸ்மார்ட், நம்மளாம் ஈஸியாக போலீஸை ஏமாத்திடலாம், ஒரு க்ரைம் பண்ணிட்டு தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. பட் ஆப்வியஸ்லி இப்போ இருக்க டெக்னாலஜியில் அது பாசிபிள் கிடையாது. பட் என்ன பேசிஸில் அவங்க இந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. அது எப்படி ஒரு கணவர் வேலைக்கு போவார், மனைவி பொண்ணு சேர்ந்து பிளான் பண்ணி கொலை பண்ணுவாங்களாம், அழுது நாடகம் போடுவாங்களாம், அடுத்த ஒரு 4 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொருத்தர் நபரை கல்யாணம் பண்ணிட்டு இதே வீட்டில் ஜாலியாக இருப்பாங்களாம். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சில சால்வ் பண்ண முடியாத கேஸை வந்து போலீஸ் கண்டுக்காமல் இருந்த மாதிரி தெரியும். பட் அந்த மாதிரி கேஸ், நிறைய கேஸை நான் பார்த்துருக்கேன். ஓகே, ஒரு கணவர் இறந்து போயிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேஸை சால்வ் பண்ண முடியல, போலீஸுக்கு மனைவி மேலே ஒரு சந்தேகம் இருந்தால் கூட விட்டுருவாங்க, எந்த ஆதாரமும் இல்லைன்னா. பட் அந்த மனைவியை வந்து க்ளோஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மனைவியோட ஆக்டிவிட்டி என்ன, அந்த பொண்ணு உடனே திருமணம் பண்ணிக்கிச்சா, இல்லை யாரு கூடயாவது ஊரை சொத்துதா? பிகாஸ் ஒரு பொண்ணு ஒருத்தரை உண்மையிலேயே நேசித்து அந்த கணவர் இறந்து போயிட்டா அந்த பொண்ணு ரெக்கவர் ஆகி வர்றது இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போகிறதுக்கு 1 வருஷமாக தேவைப்படும். பட் சில பேர் கணவர் இறந்து போயிருப்பான், அடுத்த 2 நாளே இன்னொருத்தவங்க கூட சுற்றுவாங்க. இதெல்லாம் ரெட் ஃப்ளாக் மாதிரி. ஸோ அந்த மாதிரி சந்தேகப்படுற பீப்புளை தொடர்ந்து போலீஸ் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. இதுவும் அந்த கேஸில் நடந்திருக்கு. என்னதான் இது கொஞ்சம் டிலே ஆயிருந்தா கூட இன்னொரு 2-3 மாதம் போலீஸ் வெயிட் பண்ணால் இவங்க குல்சாரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அந்த பொண்ணு விப்பினை கல்யாணம் பண்ணியிருக்கோம், அப்போவே போலீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் எப்போ வேணாலும் இந்த மாதிரி கேஸ்லாம் ஈஸியாக சால்வ் செய்யப்படும். ஸோ இந்த மாதிரி க்ரைமை பண்ணிட்டு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கேஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை ஆக்சுவலாக நான் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அதாவது இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சுபாஷ்ங்கிற நபர் அவங்களுக்கு பிடிக்காமல் போனது காரணம் என்ன அப்படின்னா, அவர் வந்து பெண் குழந்தைகளை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாராம், ஆண் குழந்தைகளை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாராம். ஏதோ தேவையெல்லாம் பெண் குழந்தைகளை படிக்க வச்சிட்டோம், ஸோ பெண் குழந்தைகளுக்கு அவ்வளோ சுதந்திரம் கொடுக்காம நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போகிறவா அப்படின்னு நினச்சிட்டு அந்த 2 பசங்களுக்கு மட்டும் நல்ல முன்னுரிமை கொடுத்து அவங்க கேட்குறத செய்வார். இந்த பொண்ணுகளை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவார். அதனால தான் எங்கள் அப்பா மேலே ஒரு கோபம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிச்சு. என்னதான் கொலை அப்படிங்கிறத மன்னிக்க முடியாமல் இருந்தால் கூட இது வந்து ஒரு வேலிடான பாயிண்ட் தான். ஜென்ரலாக இந்த மாதிரி ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் இப்போ யாருமே 99% வேறுபாடு பார்க்குறது இல்லை. முன்னொரு காலத்தில் இருந்தது, இன்னுமே கிராமத்து சைடு இருக்குது. பட் இப்போலாம் சிட்டி சைடோ இல்லை ஈவன் கிராமத்தில் நிறைய பேர் அதை பார்க்குறது இல்லை. பட் அப்படி பார்க்குறது வந்து மிகப்பெரிய தவறான விஷயம். ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு பார்க்கக்கூடாது. இல்லை ஒரு 2 ஆண் குழந்தை இருந்தால் கூட இவன் நல்லா படிக்கிறான் இவன் நல்லா படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளுக்குள்ள எந்த விஷயத்திலும் வேறுபாடு பார்க்கக்கூடாது. ஒரு குழந்தை திறமையாக இருக்கலாம், இன்னொருத்தன் திறமை இல்லாமல் இருக்கலாம், எப்படி பார்த்தாலும் அது நம்ம குழந்தைங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் கிட்ட நம்ம வேறுபாடு காமிச்சு வளர்த்தோம் அப்படின்னா அது குழந்தைகளோட ஆள் மனசில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். என்னதான் இவங்க பண்ண கொலையை நம்ம மன்னிக்க முடியாது, பட் அதே டயத்தில் தன்னோட அப்பா தங்களை தம்பிக மாதிரி தங்களை ட்ரீட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கோபமும் வருத்தமும் இந்த பெண்களுக்கு இருந்துட்டு இருந்திருக்கு. அது ஒரு நியாயமான விஷயம் தான். ஸோ இதுதான் அந்த வழக்கிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம். குழந்தைகள் கிட்ட கண்டிப்பாக வேறுபாடை காமிக்கக்கூடாது. ஹோப்ஃபுல்லி இந்த வழக்கிலிருந்து நம்ம பல விஷயங்கள் கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறோம். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.